ஃப்ரீக்வெண்ட்டாக எங்ககிட்ட நீங்கள் இந்த டாப்பிக்கில் பேசுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான டாபிக் இது. பதட்டம், படபடப்பு, அஜிடேஷன்ஸ். அதாவது அடிக்கடி பதட்டம் ஆகிடுதேன், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பதட்டமாக ஃபீல் பண்ணுறேன், அதிகமாக ஸ்வெட் ஆகுது. அந்த பதட்டம் வரும்போது நாவு வறட்சி, உதடு வறட்சி எல்லாம் ஃபீல் பண்ணுறோம். ஈஸியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியல, சாதாரண விஷயத்துக்கு கூட அஜிடேஷன்ஸை ஃபீல் பண்ணிகிட்ருக்குறோம். செஸ்ட்டில் ஒரு ஹெவினஸ் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். உட்கார்ந்து எந்திரிக்கும் போது தலை சுற்றுற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஒரு செகண்ட் அப்படி கண்ணிருட்டுற மாதிரி இருக்குது. உள்ளங்கைகள்லாம் வேர்த்து போகுது. அல்லது அந்த பதட்டம் வரும்போது பொதுவாகவே அதிகமான ஸ்வெட்டிங்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்குறோம். இது அன்வான்டாக ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட் சூப்பராக ஒர்க் பண்ண போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லொக்கேஷனை பார்க்கலாம். லொக்கேஷன் தெரியுதுங்களா? மார்க் பண்ணியிருக்கோம். இதை எப்படி லொக்கேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபிஸ்ட், உங்களோட ஃபிஸ்ட்டோட முடிவு, அந்த க்ரீஸ் இருக்குது தெரியுதுங்களா? இந்த க்ரீஸை நீங்கள் க்ரீஸோட நடுவில் இருக்க அந்த பாயிண்ட் எப்படி லொக்கேட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட 2 விரல், அதாவது ஆள்காட்டி விரல் அண்ட் யுவர் தம் ரெண்டையும் நீங்கள் இப்படி எங்கே உங்களோட ரேகை ஆரம்பிக்குதோ அங்கே வச்சுட்டு ஜஸ்ட் லைக் திஸ் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த 2 விரல் எங்கே சேருதோ அந்த இடத்துல இருக்க அந்த பாயிண்ட் தெரியுதுங்களா? இப்போது இந்த பாயிண்ட் வந்து 2 டெண்டானுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ ப்ரெஷர் கொடுக்கறதுங்கிறது உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ப்ரெஷர்ஸ் லைக் திஸ் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கொடுங்க. அந்த 2 டெண்டானுக்கு நடுவில் அந்த பாயிண்ட் இருக்குது லைக் திஸ். இப்போ இந்த ப்ரெஷர் வந்து ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு ப்ரெஷர்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ப்ரெஷருக்கும் இன்னொரு ப்ரெஷருக்கும் கேப் அப்படிங்கிறது ஒரு 10லேருந்து 20 செகண்ட். உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் தான் ப்ரெஷர் கொடுக்கணும்னு இல்லைங்க. உங்களோட ஆள்காட்டி விரல்லையும் நீங்கள் ப்ரெஷர்ஸை கொடுக்கலாம். டீப்பாக இருக்கட்டும், மற்ற இடங்கள், அதாவது உங்கள் சதைப்பற்று இருக்கிற இடங்களில் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி நீங்கள் ரொம்ப டீப்பாக கொடுக்க வேண்டாம். பட் ஸ்டில் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் உள்ளங்கையில், தட் இஸ் உங்களோட தம்லையும் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஷர்ஸும் கொடுக்கலாம். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ப்ரெஷர்ஸ் கொடுங்க. கண்டினியூஸாக ஒரு 3லேருந்து 5 முறை ஒரு ப்ரெஷர், அல்லது எப்போ உங்களுக்கு டைம் இன்டர்வல்ஸ் கிடைக்குதோ கண்டினியூஸாக கொடுத்துட்டே வாங்க. அந்த பதட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? இமீடியட்டாக இந்த ப்ரெஷரை 2 கைகளையும் கொடுங்க. அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறது ஃபீல் பண்ணுவீங்க. கண்டினியூஸாக கொடுத்துட்டே வாங்க, குறைஞ்சபட்சம் 10 days.